டாய் ட்ரெயின். இதான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். இதை பாக்குறதுக்காண்டி தான் இந்த பார்க்குக்கு வந்தோம். வெயில் ஆனா பொழக்கு, திடீர்னு குழுங்குது, திடீர்னு வெயில் அடிக்குது. வெளிநாட்டுல இருக்க மாதிரி தான் இருக்கு. இங்க பாரு ட்ராக்க போடுறோம், அழகா இருக்கு. ஹாய் டூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We are in somewhere towards மசனகுடி. எஸ், சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயாவது போகலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கப்போ கொடைக்கானலே போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. பட் கொடைக்கானல் எத்தனை வாட்டி போகிறது வருஷத்துக்கு ஒருக்க. ஸோ அதனால அந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நானே இலவசம் மட்டும் ஊட்டி போயிட்டு இருக்கோம். லைக் ஊட்டி மசனகுடி பிளான்லாம் இல்லை, அப்படியே கோய் வித் ஃப்ளோவில் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். தட்ஸ் த vlog இன் திஸ் வீடியோ. இப்போ வந்து மணி 5 கரெக்டாக வந்து எங்கடா அது வெள்ளை கோயிலா? வெள்ளை கோயில்கிட்ட இருக்கோம். போ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் வந்து ஊட்டியில வந்து ஒரு 7th 8th படிக்கிறப்பதான் போன ஒரு ஞாபகங்கள் இருக்கு. அதுக்கப்புறம்லாம் அங்கிட்டு போல, கொடைக்கானல் பக்கத்துல சுத்திட்டு இருந்தோமா. ஸோ பார்ப்போம். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். நீங்களும் அதில் இப்போ நினைக்கிறேன். போயிட்டு அப்படியே நான் இதெல்லாம் பார்க்கணும், அப்படியே வச்சு உங்களுக்கு காட்டுறேன். நிறைய இருக்குல்ல, தண்ணி இருக்கா? தண்ணி நிறைய இருக்கு. சுத்த அடிவாரம், ஊட்டி மலை பியூட்டி அடிவாரத்துல இருக்கோம். ஊட்டி அடிவாரத்துல இருந்து சாயா. நல்ல வெயில் அடிக்குதுங்க. ஆனா கொஞ்சம் அந்த காற்றுல இந்த ஈரப்பதம் காணப்படும் சொல்லுவாங்க, அது இருக்கு. ஸோ பார்ப்போம். ஏற ஏற தெரியும் நினைக்கிறேன். மழை தெரியுது. இப்பதான் ரொம்ப நேரம் கழிச்சு மழை தெரிஞ்சு. தெரியல. ஆனா அங்கே நின்றுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் பைக் மாதிரி எடுத்துருக்கோம். ட்ராவல் லாக்ஸ் போடுவோமா, பேசுறது கூட கேட்காது அவ்வளோவா. ஸோ இதான் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே கிராஸ் பண்ணுறப்ப பார்த்தோம். உள்ளே போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் இந்த குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னா பார்க்கிங் பைக்கில் நாங்கள் வந்ததுனால 20 rupees. அது மட்டும் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கணும், ஒரு ஆளுக்கு 10 ரூபா. இங்கே வந்து ஜிபேலாம் கிடையாது. இதில் வந்து கேஷ்லாம் கிடையாது, ஒன்லி ஜிபே மட்டும்தான். நீங்கள் வந்து ஜிபேயில் வந்து ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் தான் டிக்கெட் தருவாங்க. அந்த டிக்கெட்டை கட்டு நீங்கள் பாட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கப்போ யாருக்கு அந்த வெளில போட்டேன் என்ன பண்ணுறதுனால தான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே 2 ட்ரெயின் நிற்குதா. அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி போகிறது? அது இறங்கி தான் போகணும். இங்கே என்ன பிரச்சனைவா? இங்க பாருங்களேன், இந்த இங்க பாரு ட்ராக்க போடுறோம், அழகா இருக்குல்ல. இதை பாருங்க, ட்ரெயின் நிக்குது. வெளிநாட்டுல இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இன்ஜின் நம்ம தான் கண்டுபிடிச்சோம், நம்ம ஊர் இன்ஜின்னு. ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து எடுத்தோம்னா வெளிநாட்டுல இருந்து சொல்லிடலாம். போஸ்ட் போறதுக்கு ஈஸியா யூஸ் ஆகும். என்னப்பா ஹிந்தியில மட்டும் தான் எழுதிருக்கு. இதுல நம்ம ஊர்ல தானே ஓடுது. கான்ட்ராக்டரை காட்டுற அவன் வந்து என்னது வடக்கிறது வந்து 4000 ரூபாய் கட்டுறாங்கிறான். இங்கே பாருங்க ட்ரெயின்ல பார்த்தா ஹிந்தியில மட்டும் தான் போட்டுருக்கு. என்னடா அது தமிழ்நாட்டில் தான்டா இருக்கும். குன்னூர் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். நல்லா இருக்கு. ஆனால் ஸ்டேஷன் பழமை மாறாம அப்படியே அழகா சூப்பரா இருக்கு. இதான் அந்த ஊட்டி. இந்த மாதிரி அம்பரே நீரா டாய் ட்ரெயின் நீராவி இன்ஜின் செம்மையா இருக்குல்ல. ஊட்டி ரீச் ஆயாச்சு. வந்ததுலேருந்து வெயில் போட்டு பொழக்குது. திருச்சிலேயே பரவாயில்லடா அப்படின்ற அளவுக்கு பயங்கர வெயிலிங்க. ஆக்சுவலா நாங்க ஊட்டிக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்துட்டோம். லைக் இது வந்து நல்ல ஒரு ஸ்டே. இலவசன் வந்து பாத்தீங்கன்னா வியூ உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. பேக்ரவுண்ட்ல வியூ சூப்பரா இருக்கு. நாங்க திருப்பி காட்டுற இந்த வியூ. ஸோ இந்த ரூம் தான் நாங்க எடுத்த ரூமு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், லைக் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. இதுல நல்ல ரூம் தான். 2000 rupees சார்ஜ் பண்றாங்க இதுக்கு. நீங்க நாங்க வந்தது புதன்கிழமை. இதே நீங்க வீக்கெண்ட்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா
கண்டிப்பா ரேட்டு கூட வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இங்க இருந்து பார்க்க வியூ வந்து பங்கமா இருக்கு. அதனால 2000 கொடுத்து இங்க ஸ்டே பண்ணலாம். என்ன இல்ல சார் 6 மணிக்கு மேல கூலிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. வருது என்ன வருது? அது மிஸ்ட் இல்ல, கீழே ஏதோ கொளுத்தி விட்டு இருக்காங்க. அந்த புகை வந்துகிட்டு இருக்கு. மிஸ்ட்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்பையில இருந்து. இங்க இந்த வீட்டுல தெரியுதுலாம் ரொம்ப அழகா இருக்கு. ட்ரெயின் வர சவுண்ட் கேக்குதா இலவசா? ட்ரெயின் வருது. எங்க வருது? குட் மார்னிங். டே 2 இன் ஊட்டி. ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து ஒரு 3 மணிக்கு வந்துட்டு படுத்துட்டோம் உள்ள. அப்புறம் 6 மணிக்கு தான் இருந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து முன்னாடி ஒரு கிளிப் ஒன்று போட்டிருப்பேன். அது லைக் ஒரு 3 மணிக்கு மேலே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கிளைமேட் வாஸ் ஸோ குட். ரொம்ப சூப்பராக இருந்தது. தென் நைட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போனோம். இங்கே போயிட்டு சுற்றிட்டு என்னங்க பெரிய நம்ம ஊர் நார்மலாக ஒரு சிட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் கூட இருக்குது. டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. கும்பரம் ஜுவல்லரிலாம் கூட பார்த்தீங்க. நிறைய கடைங்க பார்த்தோம். தென் நைட் ஃபுட்டு லைக் கொடைக்கானல் நாங்கள் கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபுட்டு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. கொடைக்கானல் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு ஊரில் எப்படி சாப்பிடுமோ அதே ரேட்டு தான் ஃபுட் இருந்தது. தென் டேஸ்ட் வாஸ் ஸோ குட். நல்லாவே இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு காலையில் கிளம்பிட்டோம். வியூ அதே வியூ, சூப்பர் வியூ. தென் இன்னைக்கு வந்து எங்கெங்கே போகிறோன்னு தெரில. நாங்கள் வண்டி எடுத்து தான் தெரியும். இளவரசன் வந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், நம்ம திரும்ப கொடுக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ கிளம்பிட்டு பார்ப்போம். டூட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து கிளம்பி கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன் வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்பாட் ரீசெண்டாக ரீல்ஸில் பார்த்தோம், நல்லா இருந்தது. லைக் இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அது பார்க்க ரொம்பவே ஃபாரினில் இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை பார்த்தா தெரிஞ்சிடும். தெரியுதா? அங்கே ஒரு இருக்குது. அது நான் இப்போ பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். நல்லா இருக்குது இந்த இடம். இல்லை பெருசாக அது இந்த சினிமா ஷூட்டிங் எடுப்பேன் அந்த மாதிரி இருக்குது. இன்னும் போயிட்டு காட்டுறேங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் அழகாக பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க இங்கே பாருங்க. இங்கே வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது காட்டுற பாருங்க. டூட்ஸ் இதான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. இதை பார்க்கறதுக்காண்டி தான் இந்த பார்க்குக்கு வந்தோம். ஸோ சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம அதில் எடுத்திருக்கேன். ஸோ இருங்க அதை ஆட் பண்ணுறேன். இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அழகாக எடுக்கலாம். குழந்தைங்களுக்கு காஸ்டியூம் கூட கொடுக்குறாங்க. டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிற மாதிரி, வேலை பறிக்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து காஸ்டியூம் வாங்கி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவங்கள்ட்டே. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு வியூ, அழகாக இருக்குது. இதுதான் இந்த டீ எஸ்டேட். இதுதான் நம்ம குடிக்கிறோம்ல டீ, இந்த இலையிலேருந்து தான் வரும். இதை பறித்து காய வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. லைக் அதுக்கு ஒரு 2-3 மிஷின்லாம் இருக்குது. ஸ்ரீலங்கா போனப்போ பார்த்துருக்கேன். அதெல்லாம் நல்லா இருக்குல்ல, வியூ நல்லாயிருக்கும். டீ எஸ்டேட் சூப்பராக இருக்குது. வெயில் ஆனால் பொழக்கு. திடீர்னு குழுங்குது, திடீர்னு வெயில் அடிக்குது. இந்த பனி மேகங்கள்லாம் மறைஞ்சிட்டாங்க போல இங்கேயா. நல்லா இருக்குது.